வெல்கம் வியூவர்ஸ். அது நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 2023 கேரளா மாநிலம் எர்ணாகுளம் வட்டம் தேவாரா அருகே இருக்கக்கூடிய கோந்துருத்து அப்படின்ற பகுதியில சுமார் ஒரு 61 வயது நிரம்பிய ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய வீட்டினுடைய வெளி சுவர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சாக்கு பை ஒண்ணு போட்டுட்டு அந்த சாக்கு மூட்டைக்குள்ள ஏதோ ஒரு பொருள் வச்சுட்டு அது மேல சாஞ்சி குடி போதையில படுத்துட்டு இருக்கிறாரு. சுமார் விடியற் காலை 5:30 மணி போல இருக்கும். துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டினுடைய ஓரம் வராங்க. அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த நபரை, ஏன்பா தூரம் எழுந்துரு, அந்த சாக்கு பையில ஏதாவது குப்பை இருந்தா கொட்டிடுங்க, நாங்க எடுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் அளவுக்கு அதிகமான குடி போதையில் இருந்ததால அந்த நபர் அழுக்கா இழுத்து தூரம் விட்டுட்டு, அந்த சாக்கு பையில என்னதான் அப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ட்டு அதை அவிழ்த்து பாக்குறாங்க. பார்த்ததுமே அப்படியே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு அந்த சாக்கு பை அவிழ்த்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதை விட்டு பின்னங்கால் பிளரடிக்க ரொம்ப தூரமா ஓடி போறாரு. உடனே அக்கம் பக்கத்துல நபர்கள் எல்லாரும் கும்பல் சேர்ந்து வந்து அந்த சாக்கு பையில அப்படி என்னதான் இருக்கு, இவங்க இவ்வளவு பயந்துட்டு ஓடுறாங்களே அப்படின்ட்டு திறந்து பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒண்ணு காத்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த சாக்கு பையில ஒரு பெண்ணினுடைய சடலம் ஒண்ணு இருக்கு. அதுவும் அந்த சடலம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெண்ணினுடைய பின்பகுதி மண்டையில இரும்பு ராடால ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சதுல அவங்க மயக்கம் போட்டு அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி துடிச்சு இறந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய 61 வயது நிரம்பிய நபரு, அவருக்கு எப்போ போதை தெளியுமோ அது வரைக்கும் வெயிட் பண்றாங்க. போதை தெளிஞ்ச பிறகு, யார் இந்த பெண்மணி, இவங்க மேல நீங்க ஏன் படுத்துட்டு இருந்தீங்க சாக்கு பையில கட்டிட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் குடிச்சிட்டு வந்தேன், என்னுடைய வீட்டினுடைய வெளி சுவரில் எதுவோ சாக்கு பையில் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் அது மேல படுத்துட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் போலீஸ் கிட்ட முறையிடுறாங்க. இது எல்லாம் நம்பாத போலீஸ், உன்னுடைய வீட்டாண்ட தான் நடந்திருக்கு, கட்டாயம் இதை பத்தி உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, இல்லைன்னா போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உண்மையை வர வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவரை மிரட்ட, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவரை வாதிட்டாரு. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த சாக்கு பையில எப்படி ஒரு பெண்ணுடைய சடலம் வந்தது, அந்த கொலை பண்ணி யாரு அது மாதிரி சாக்கு பையில போட்டு கட்டி அவங்களுடைய வீட்டினுடைய வெளிப்பகுதியை வச்சுட்டு போயிட்டாங்க, அது மேல இவர் போய் சாஞ்சாரா, இல்ல இவரே கொலை பண்ணிட்டு குடிபாதையில அது மேல சாஞ்சிட்டு அவரே சாக்கு பையில கட்டிட்டு அது மேல சாஞ்சிட்டு உட்கார்ந்து இருந்தா அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டேக்கர். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எர்ணாகுளம் மாவட்டம் தேவாரா கோந்துருத்து அப்படின்ற இடம் தான் அது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய சுமார் ஒரு 61 வயது நிரம்பிய நபர் வசிச்சுட்டு வராங்க. அவருக்கு மனைவி, மகன், மகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவியும் ஜார்ஜும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மகள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அது மாதிரி கிளம்பி போன இடத்துல 3 நாள் அங்கேயே தங்குறாங்க. 4வது நாள் ஜார்ஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி தன்னுடைய மகள் வீட்டிலே விட்டுட்டு நாம தனியா நம்மளுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கிளம்பி அவர் வீட்டுக்கு போறாரு. அது மாதிரி போகும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு. அங்க பாக்குறாங்க, ஒரு விலை மாதர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை பாக்குறாங்க. பார்த்து, என்னுடைய வீட்டுல என்னுடைய மனைவி கூட இல்ல, நான் இவ்வளவு காசு தரேன், நீ எவ்வளவு காசு எதிர்பார்க்கறியோ நான் அதை தரேன், நீ ஒரு நாள் ஃபுல்லா என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை அழைச்சிட்டு போறாரு. அது மாதிரி அழைச்சிட்டு போயிட்ட பிறகு அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியல. அதற்கு அப்புறம் தான் அந்த சாக்கு பையில அந்த பெண்மணியுடைய சடலம் வந்து மீட்டெடுக்கிறாங்க அங்கு வேலை செய்த துப்புரவு பணியாளர்கள். இப்போ உடனே அந்த துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, இது மாதிரி இந்த ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய வீட்டினுடைய வெளி சுவர் ஓரம் ஒரு சாக்கு பையில ஒரு பெண்ணுடைய சடலம் இருக்கு, அதை பத்தி நீங்க விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஒண்ணு தெரிவிக்க, அங்க விரைந்து வந்த எர்ணாகுளம் போலீசார் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல அந்த சடலம் யார் வீட்டாண்டி இருக்குதோ அவங்களதான் கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்ளணும். சோ அந்த பாணியில இந்த ஜார்ஜ் அவருக்கு மயக்கம், அதாவது குடி போதை தெளிந்த பிறகு அவரை தான் கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாங்க. சோ என்னதான் அவர் கொலை பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாமையே அவர் போய் எப்படி நம்ம கைது பண்றது, முதல்ல நம்ம அவர்கிட்ட கேட்போம் அப்படின்ற எண்ணத்துல ஜார்ஜ் போதை தெளிஞ்சதும் அவரை கூப்பிட்டு, உங்க வீட்டாண்ட இது மாதிரி நடந்திருக்கு, இந்த கொலை யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி வாதிட்டு இருப்பாரு. நான் அதை முன்னுரையிலே சொன்னேன். இப்ப திரும்ப அதே மாதிரி தான் சொல்றாரு. ஒரு கட்டத்துல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் போதுதான்
ஜார்ஜ் அந்த பெண்மணியை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது அங்க இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கவர் ஆயிருக்கு. இப்போ அதை வச்சு ஜார்ஜ் வந்து போலீஸ் மடக்குறாங்க. நீ தான் அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிற, கரெக்டா என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க போலீஸினுடைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் அவங்க மிரட்டுறாங்க. அப்ப கூட அவர் உண்மையை ஒத்துக்கவே இல்லை. பிறகு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜார்ஜ சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து விசாரணை மேற்கொள்ளும் போது போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் முன்னுக்கு பின் முரணா பல பதில சொன்னதுனால ஜார்ஜ் தான் இந்த கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி போலீஸே ஒரு முடிவுக்கு வராங்க. பிறகு அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தன்னுடைய மகள் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்க தன்னுடைய மனைவி விட்டு இவர் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கிறாரு. வரும்போது அவருக்கு எந்த விதமான காம எண்ணமோ எதுவுமே கிடையவே கிடையாது. அங்க வந்து அவர் பஸ்ஸில் ஏறி உட்காராரு. அது மாதிரி உட்காரும்போது ஒரு பெண் வந்து அவர்கிட்டயே வந்து பேசுறாங்க. இவ்வளவு ரூபாய் கொடுத்தா நான் உங்க கூட வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு முறை வந்தா இவ்வளோ இது, அதாவது அவர் கணக்கு சரியா 2 ஹவர் 3 ஹவர் அப்படின்னா இவ்வளவு ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியும் இல்ல தான் வீட்டுல மட்டும் தனியா தான் இருக்க போறோம் அப்படின்ற எண்ணத்துல ஜார்ஜ் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண்மணியை பஸ்லயே தான் கூடவே அழைச்சி உட்கார வச்சு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் போலீஸருடைய கைக்கும் கிடைக்குது. இப்ப வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அவங்க இருக்க வேண்டிய தனிமையில இருந்திருக்கிறாங்க, உல்லாசத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஈடுபட்ட பிறகு அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விலை மாதர். ஒரு அவருக்குன்னா இவ்வளோனா கொடுத்துடணும், சார் 2 அவருக்குன்னா அப்படின்ற மாதிரி இருக்கும் போல. ஸோ அவங்க வந்து ஜார்ஜ் கிட்ட காசு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஜார்ஜ் இதோ தரேன் இருங்க, தரேன் இருங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வந்து இவர் அவங்கள நல்லா சொத்த விட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல கோபம் அடைந்த அந்த பெண்மணி, காசு கொடுக்குறீங்களா இல்லையா, நான் போயிட்டு உங்க மேல வந்து புகார் தெரிவிப்பேன், நீங்க வந்து என்னை அழைச்சிட்டு வந்து என்ன தவறா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு அவங்களை மிரட்டி இருக்கிறாங்க. இதை கேட்ட ஜார்ஜ் கொஞ்ச நேரம் அப்படி யோசித்து, இவங்க என்ன பண்ணலாம், இப்ப வேற நம்ம கிட்ட காசு வேற இல்ல, இவங்க நிறைய காசு கேட்கறாங்களே அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துல பக்கத்துல அப்படியே விட்டு பாக்குறாரு. அவருடைய வீட்டின் ஒரு ரூமினுடைய ஓரமா இரும்பு ராடு ஒண்ணு சாத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த இரும்பு ராடு கொண்டு வந்து, அதாவது அந்த பெண்மணி அமர்ந்திருந்த பகுதியினுடைய பின்பக்கமா ஓங்கி அடிக்கிறாரு. அடிச்ச அடியில பெண்மணியினுடைய மண்டை மேலே அந்த பலத்த அடி விழுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மண்டை உடைச்சி அந்த இரும்பு ராடு உள்ள போனதுல அளவுக்கு அதிகமான ரத்தம் கசிந்து வெளியேறுது. அங்கேயே அந்த பெண்மணி துடிக்கிறாங்க. அந்த துடிக்கிறத பார்த்து ஜார்ஜுக்கு அப்படியே ஆடி போயிட்டு, நம்ம ஒரு நிமிஷம் அவசரப்பட்டும் போல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு துடிச்சு ஜார்ஜினுடைய எதிர்க்கவே அந்த விலை மாது அந்த பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்தும் போயிடுறாங்க. இப்ப ஜார்ஜுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. இன்னும் 2 நாள்ல தன்னுடைய மனைவி தன்னுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க வந்து இதை பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சு எப்படியாவது தன்னுடைய மனைவி தன்னுடைய வீட்டுக்கு வருவாங்கல்ல, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களை எப்படியாவது மூட்டை கட்டி கொண்டு போயிட்டு யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில போட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பிளான் பண்றாரு. இந்த சாக்கு பை போட்டு வீட்டுல போயிட்டு தேடுறாங்க. அவங்களுடைய வீட்டுல சாக்கு பை காணவே காணும். இப்ப அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட எல்லாம் சாக்கு பை இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு நீங்க சாக்கு மூட்டை கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னுடைய வீட்டுல வளர்ந்த அந்த நாய் ஒண்ணு இறந்து போச்சு, அந்த நாய் வந்து நான் கட்டி இழுத்து கொண்டு போயிட்டு வெளியே போடணும் அப்படின்னா சாக்கு பை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு. எங்க வீட்டுல இல்ல, உங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சொல்ல, தன்னுடைய கையில் வச்சிருந்த காசு கொண்டு இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையிலேயே போயிட்டு 2 சாக்கு பை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாரு. வாங்கி கொண்டு வந்துட்டு அந்த பெண்மனுடைய சடலத்தை அந்த முதல்ல ஒரு சாக்கு பையில போட்டு கட்டி இருக்கிறாங்க. பிறகு இன்னொரு சாக்கு பையில போட்டு கட்டி, இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண் இறந்த சடலத்தை வந்து அவரால் ஒண்டியா தூக்க முடியாது. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரைக்கும் இழுத்துட்டே வந்திருக்கிறாரு கட்டி. இழுத்துட்டே வந்துட்ட பிறகு இதற்கு பிறகு நம்மளால இதை ஒரு இன்ச்சு கூட நவுத்தவே முடியாது. உள்ளதான் கொஞ்சம் வழுவழுப்பா இருந்தது, ஈஸியா வந்துச்சு, இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு, சரி நம்ம சரக்கு அதாவது ட்ரிங்கிங் பண்ணா கொஞ்சம் நம்மளுக்கு பலம் வந்துடும், நம்ம எங்கேனா இந்த சடலத்தை கொண்டு போயிட்டு நம்ம ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நம்ம போட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்றாரு. பிளான் பண்ற மாதிரி நேரா போறாரு, சரக்கு வாங்குறாரு, குடிக்கிறாரு. அளவுக்கு அதிகமா போதை ஏறினதில்ல. நேர தன்னுடைய வீட்டினுடைய சோரை ஒட்டி முன்பகுதியில அந்த சடலத்தில் கட்டப்பட்ட அந்த சாக்கு மூட்டை இருக்கு. அந்த சாக்கு மூட்டைக்குள்ளதான் அந்த சடலமும் இருக்கு. அது தன்னுடைய தலகாணியா அவர் வச்சுட்டு படுத்து அந்த குடிபோதையில அப்படியே உறங்கவும் ஆரம்பிக்கிறாரு. பொழுது வெடியுது. பொழுது வெடிஞ்சா சுமார் ஒரு 5:30 மணி போல துப்புரவு பணியாளர்கள் அந்த ஏரியாவை வந்து சுத்தப்படுத்த வராங்க. ஸோ அப்பதான் நான் முன்னாடி சொன்ன சம்பவம் எல்லாமே நடக்குது. அவங்க வந்து அந்த கோணி பையை பிரிச்சு பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு பெண்ணுடைய சடலம் இருக்கு அப்படின்றது எல்லாம். ஸோ இந்த வாக்குமூலம் எல்லாமே ஜார்ஜ் கொடுத்த பிறகு ஜார்ஜ போலீசார் என்ன பண்றாங்க அப்படின்னா கோர்ட்டில் கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்துறாங்க. ஸோ இந்த விசாரணை வந்து இன்னும் வந்து தீர்ப்பு சொல்லலை, சரிங்களா, விசாரணை போயிட்டு தான் இருக்கு.
கட்டாயம் இவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய ஒரு யோசனை. ஸோ அதாவது வயசு 61 வயசு, மனைவி இருக்கிறாங்க, மகன் இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கடவுள் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. என்னதான் அதெல்லாம் கொடுத்தாலும் ஒரு விலை மாதர் ஒரு பெண்மணியோடு இவரு உல்லாசமா இருக்கணும்னு ஆசைப்பட்டது அந்த பெண்மணியை கொலை பண்ற அளவுக்கு அவரை கொண்டு போய் விட்டது. இப்போ அவங்க இவ்வளவு நாள் இப்போ எர்ணாகுளத்துல இந்த ஜார்ஜ் அப்படின்றவர் ஒரு 61 வயது நிரம்பியவரும் நம்மளுக்கு என்ன தெளிவா தெரியும். அவர் செய்த அந்த கொலை குற்றம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அது நியூஸ் இது மாதிரி ஒரு ஏதோ ஒரு ரூபத்துல சோசியல் மீடியா மூலமா நம்மளுக்கு வெளியே வர்றதால நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இல்ல நம்ம அவரை பத்தி பேசப்படுறதே இல்லை. ஸோ அதுதான், அதாவது ஒரு மனுஷனுடைய செய்யக்கூடிய அந்த தவறானது கட்டாயம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த தண்டனையை வாங்கி கொடுத்துரும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரிதான் ஜார்ஜ் இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட இது மாதிரி தவறா நடந்திருக்கிறாரு. அதுதான் ஒரு பெண்மணி கிட்ட அவரு வசமா சிக்கி அவங்க காசு கேட்க கோபத்துல அவங்களுடைய மண்டையை உடைச்சு அவங்கள கொலையும் பண்றாரு. இப்போ அவர் கட்டாயம் ஜெயிலுக்கு போக தான் போறாரு. சரிங்களா? ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.